சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன் தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ரொம்ப மனசே ரொம்ப நொந்து போயிட்டேன் நான். கால் போன இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நண்பர்கள், முகம் தெரியாத நண்பர்கள்லாம் எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணாங்க, எவ்வளோ பேர் காசெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அதில் வந்து ஒருத்தர் 30 ரூபா கொடுத்துட்டு இது வந்து என்னால் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. அவங்க லட்சக்கணக்கில் கொடுத்தவங்க தான் வந்து ஒரு 30 ரூபா அமைச்சு என்னால் முடிஞ்சது. அவர் என்ன நினைச்சான்னு தெரியல. ஃபோன் நம்பரில் ஒரு 4 5 6 வரல. ஹலோ 4 5 6 வரலாம் வரல தெரியும் உலகையில். ஹலோ அருண் ஐஸ்பால் சேப்பட்டி. ஆமாண்டி அருண் ஐஸ்பால் ஏமி காவலா? டே மைண்டி கொட்டாங்கு செல்லு பாலிஷ் போட்டு வரா. என்ன இருக்குதா? நாய் பிரியாணி, ஓனா சிப்ஸு, கழுத குருமா, யானை தும்பிக்கையில் செஞ்ச சிப்ஸு. சார் என்ன சார் இதெல்லாம் சொல்கிறீங்க? டே இது உடிப்பி உடனே தெரியுமில்ல, தெரிஞ்சுக்கிட்ட எல்லாம் மாற்றி கேட்குறேன். இட்லி இருக்குதா? இட்லி இல்லைங்க. தோசை இது இல்லைங்க. பழைய சோறுக்குதா? இல்லைங்க. வீட்டுக்குதா? இருக்குதுங்க. கடையை கூட்டுறா கசுமாலாம். நான் எப்படி தப்பிப்பது? நடந்து வந்து அடித்து விட்டாருங்க. இப்படி சொல்றதுக்குள்ளே வந்துருவாங்க. நேயர்களுக்கு வணக்கம். சோ இன்னைக்கு நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, லொல்லு சபா மூலமா என்ட்ரி கொடுத்து தமிழ் சினிமால ஒரு முன்னணி காமெடி நட்சத்திரமா இருந்த லொல்லு சபா சிரிக்க உதயா அவர்களுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். சோ இப்ப நம்ம உள்ள போய் அவர்கிட்ட நிறைய பேச போறோம், நிறைய விஷயங்களை அவர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க உள்ள போலாம். வணக்கம் சார். ஓகே சார், இப்போ வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தாங்களா? லொல்லு சபால இருந்து யாரெல்லாம் வந்தாங்க? எல்லாம் வந்தாங்க. ஓகே. எல்லாம் ஏகப்பட்ட நண்பர்கள் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. நம்ம ரொம்ப மனசே ரொம்ப நொந்து போயிட்டேன் நான். கால் போன இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நண்பர்கள், முகம் தெரியாத நண்பர்கள்லாம் எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணாங்க, எவ்வளோ பேர் காசெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அதில் வந்து ஒருத்தர் 30 ரூபா கொடுத்துட்டு இது வந்து என்னால் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. ஸோ
சொல்கிறேன் அவர்கிட்ட வந்து அவருக்கு செய்யணுங்கிற எண்ணம் இருந்தது. ஆமா இருக்கிறத அவர் வச்சு வந்து அவங்க லட்சக்கணக்கில் கொடுத்தவங்க தான் வந்து இருக்கிறது. ஒரு 30 ரூபா அமைச்சு என்னால் முடிஞ்சது. அவர் என்ன நினைச்சான்னு தெரியல. அதெல்லாம் வந்து குறிப்பிடும்படியாக சொல்லக்கூடிய நபரில் அவர் ஒருத்தர். அது சார் வயலினிஸ்டா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த லொல்லு சபா பயணம் ஐயோ எப்படி? வயலினிஸ்டாக வாசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து இது சிந்தசைசர் இதெல்லாம் வந்துச்சு. வந்த உடனே வயலின் செக்ஷனாக கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே சார், உங்களுக்கு சினிமா மேல இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு சார்? அதாவது ஃபஸ்ட்டு பேசிக்கலி வந்து நான் வயலினிஸ்ட், ஓகே. வயலின் வாசிச்சிருந்தேன். எங்கள் அப்பா வந்து என்னுடைய 16வது வயசில் இறந்துட்டார். எங்கள் அப்பா வந்து சந்திரன் பாபுன்னு காமெடி ஆர்டிஸ்ட். ஓகே. காமெடி ஆர்டிஸ்ட்டு. எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது வந்து நான் வந்து எடிட்டர் ஆகணும். என்னடா படிக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யலை, படிப்பு தான். நான் எடிட்டர் ஆகணும். நான் எடிட்டர் ஆகி நீ என்னடா வேறு ஏதாவது சொல்கிறேன். சரி கிட்டார் கற்றுக்கிறேன் அப்படின்னா. சரி யோசிக்கலாம், கிட்டார் கற்றுக்கலாங்கும் போது அப்போ வந்து அப்பா வந்து கோரஸ்லாம் பாடுவார். ஓகே. அப்போ வந்து சங்கர் கணேஷ், எம்எஸ்சி, மகாதேவன் இவங்கெல்லாம் வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பு. அப்பா அங்கே கோரஸ்லாம் பாட போவார். அப்போ வந்து வயலின் செக்ஷன் வந்து பார்த்துருக்காரு. 25 வயலின்ஸ்லாம் போட்டிருக்காங்க. எக்கச்சக்கமாக வயலின்ஸ்லாம் போட்டோன்னே சரி வயலின் சரி அப்புறம் வந்து வயலின் சரி கற்றுக்கிறேன்ட்டாங்க. வயலின் கற்றுக்கிறேன் நான். ஆமாண்டா வயலின் கற்றுக்கிட்டா தான் 25 வயலின்ஸ் போடும்போதாவது ஒன்று போடுவாங்க நிறையா வயலின்ஸு. அப்படிங்கும்போது வயலின்ஸ் அப்போ டிமாண்ட் இருந்தது. அப்புறம் முதல்ல போய் என்னுடைய தாய் வீடு சங்கர் கணேஷ் அவங்கக்கிட்ட அவங்க தான் வந்து எனக்கு முதல் கலை கதவு திறந்ததே வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு. வந்து அந்த மாதிரி பையன் வயலின் வாசிக்கிறேன், நான் விட்டு போங்கண்ணே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் போய் உட்காந்த உடனே எனக்கு எதுவுமே தெரியாது அப்போல்லாம். இப்போ ரெக்கார்டிங்கில் வந்து என்ன இது நான் நிறைய விஷயங்கள் தெரியாது. இந்த மாதிரி இருக்கும்போது டேய் தெரிஞ்ச வாசி தெரியாத விட்டுடு அப்படின்னு சொன்னார். எந்த மியூசிக் டைரக்டரும் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி போய் இருந்து பேசிக்கலி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லபடியாக வாசித்து கொண்டு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர்லாம் வந்து கிடைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வயலின் செக்ஷன் கொஞ்சம் குறைஞ்ச உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் வந்து மயில்சாமி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிது. மயில்சாமி அப்போ தான் சிரிப்பு கேசட் பண்ணிவிட்டு இருந்து அப்போல்லாம் 2வது கேசட் பண்ண வரும்போது அப்போ நான் ஸ்கிரிப்ட்லாம் எழுதுவேன் தெரியும். இந்த மாதிரி என்னப்பா ஒரு கேசட் ஒன்று வந்திருக்குது, அதுக்கு வந்து நம்ம தான் பண்ணலாம்ப்பா மீண்டும் சிரிப்பு அப்படிங்கிற கேசட்டில் வந்து ஒரு தெலுங்கு மிமிக்ரி மாதிரி பண்ணேன். அப்புறம் அவங்களுக்கும் எழுதி கொடுத்தேன். அது வந்து நல்ல ஒரு ஃபேமஸ் ஆச்சு. அது வந்து தெலுங்கு கிடையாது, சும்மா தெலுங்கு மாதிரி தான். அது అరోన్ ఐస్ క్రీమ్లో చూస్తాలే జొల్లు వచ్చింది, ఆపిల్లు, పైనాపిల్లు, గొయాకలు, సపోటా పొలములు, దినుసులు ఫోన్ చేసిన పోదు వీటికే డెలివరీ చేస్తారు. ఫోన్ నంబర్లు 44 5 6 హలో 44 5 6 ఓర్లే లేదండి ఒలకైలు. హలో అరుణ్ ఐస్ క్రీమ్ చెప్పండి. ఆమాడి అరుణ్ ఐస్ క్రీమ్లు ఏమి కావాలా? డై మా ఇంటి కొట్టాకు సెల్లు పాలించుకుంటూ వరా. எல்லாத்துலயும் லாஸ்ட்ல லூப் போட்டா அது தெலுங்கு மாறிடும். அந்த மாதிரி ஒரு இது பண்ணோம். அதில் வந்து தெலுங்கு கிரிக்கெட்டு இதெல்லாம் பண்ணோம். நமஸ்காரங்களோ இந்தியா పాకిస్తాన్ క్రికెట్లో వాసిపోదు కొండయాగాడు. ఇండియా పాకిస్తాన్ క్రికెట్లో చేపాగ్రవులు ఆడుతున్నాడు. ఇప్పుడు పాకిస్తాన్ ఆడుతుంది, ఇండియా போடுతుంది. இந்த மாதிரி ஒரு தெலுங்குல பண்ணாங்க. அது வந்து ஏடா கூட வைட் ஆகி போச்சு. அது சரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவி சேனல்ஸில் டிவி வந்து ஒன்லி தூர்தர்ஷன் மட்டும்தான். ஆமாம். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கச்சேரியெல்லாம் இப்போ லக்ஷ்மண் சுருதி கச்சேரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனங்க இங்கேருந்து அந்த மூளை வரைக்கும் பார்த்தா தலை அவ்வளோ ஜனங்க எந்திரிச்சு உட்காந்துட்டுனா அவள் தான் எதுக்குமே வெளியே போக முடியாது. ஒரு தண்ணி குடிக்கூட வெளியே போக முடியாது, அவ்வளோ ஒரு ஜனம் இருந்தது. இப்போ பார்த்தா அந்த ஜனங்கள்லாம் எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னு ஒன்றும் தெரியல. அவங்க டிவி நிறைய மீடியா வந்துச்சு, எல்லாம் வந்து வீட்டிலே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்கிறேன் அப்போ வந்து என்டர்டெயின்மெண்ட்டு 1 மணி நேரம் மிமிக்ரி பண்ணுவோம். 1 மணி நேரம் பண்ணுவோம். அந்த மிமிக்ரி முடிஞ்சோன்னா எல்லாம் ஆச்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருந்தது. அப்போ 1 மணி நேரம் பண்ணுறது அப்படியே டயர்டாக இருக்காது சார்? வாய்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிடாதா? ஐயோ எனக்கு நிறைய தடவை உடம்பு முடியாமலாம் வந்திருக்கும். ஐயோ அப்படியே இருப்பேன், தள்ளி விட்ருவாங்க, ஏய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது. அப்புறம் அங்கே போய் ஆடி சொன்ன உடனே
ஆடியன்ஸை பார்த்தா உற்சாகம் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஜுரம் எப்படி போச்சுன்னு தெரியாது. ஆமா, அது நம்ம ஒர்க்குக்கு வந்து நமக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குதுன்னும் போது அது சந்தோஷமா தானே இருக்கும், எவ்வளவு டயர்டா இருந்தாலுமே. அந்த மாதிரிலாம் நிறைய தடவை ஆயிருக்குது. ஓகே சார், மிமிக்ரி பண்ணுவேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ அதை நாங்க கேட்கலடா, அது தப்பாயிடும்ல. இப்போ எங்களுக்காக ஒரு மிமிக்ரி பண்ணுங்க. எல்லாம் சில ஆர்டிஸ்ட்லாம் சர்வராக இருப்பாங்க. சர்வராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு இது அப்போ நான் பண்ணேன். ஓகே. நம்பியார்கிட்ட வந்து என்ன இருக்குன்னு, சார் என்ன சார் இருக்கு? என்ன இருக்குதா? நாய் பிரியாணி, ஓனா சிப்ஸு, கழுத குருமா, யானை தும்பிக்கையில் செஞ்ச சிப்ஸு. சார் என்ன சார் இதெல்லாம் சொல்கிறீங்க? டேய், இது உடுப்பி உடனே தெரியுமில்ல, தெரிஞ்சுக்கிட்ட எல்லாம் மாற்றி கேட்குறேன் இந்த மாதிரி வரும். அப்புறம் வந்து இவர் லூஸ் மோகன்கிட்ட வந்து கேட்பாங்க. அவர் வந்து சாப்பிட வருவார். ஏம்பா என்ன இருக்குது என்பார். என்ன இருக்குது நீங்களே இல்லைங்க சார். இட்லி இருக்குதா? இட்லி இல்லைங்க. தோசை இது இல்லைங்க. பழைய சோறு இருக்குதா? இல்லைங்க. பூட்டுக்குதா? இருக்குதுங்க. கடையை பூட்டுறா கஷ்டமாலாம் சரி. ஒரு அப்போ நிறைய வாய்ஸ்லாம் பண்ணேன். இப்போ கொஞ்சம் அப்படியே இடையில கொஞ்சம் டச் விட்டு போச்சுடா. ஓகே சார், மிமிக்ரி பண்ணிட்டீங்க. எங்களுக்காச்சும் எதனா ஒரு பாட்டு பாடினா நல்லா இருக்கும் கூட. ஐயோ, நான் பாடுறதெல்லாம் கிடையாது. பரவாயில்ல சார், எங்களுக்காக ஒரு 2 லைன் பாடலாம்ல. பாட்டு பாடுறது பழைய பாட்டு தான் பாடணும். ஏதாச்சும். மன்மதலீலையை வென்றார் உண்டோ, மன்மதலீலையை வென்றார் உண்டோ, என் மேல் உனக்கேனோ பராமுகம், மன்மதலீலையை வென்றார் உண்டோ, நிம்மதி பதனமும் நீழ்விழியும் கண்டு. ரம்பா சுவாமி, ஆக்சுவலி நிறைய டேலண்ட் வச்சிருக்கீங்க சார். நம்ம ஒருத்தர் கூட உட்காந்து பேசுற வரைக்குமே அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஒரு காமெடி ஆக்டர்னா அவங்களுக்கு வந்து காமெடி மட்டும் தான் பண்ண தெரியும்ன்றது இல்லாம நீங்க ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க, காமெடி பண்றீங்க, மிமிக்ரி பண்றீங்க, பாட்டு பாடுறீங்க, இன்னும் வேற என்ன திறமை? அதாவது என்னன்னா, எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. வேற 1 லட்ச ரூபா கொடுத்து ஏதாவது தொழில் பண்றேன்னா தெரியாது. கலைத்துறையிலே வந்து ஒரு லைனாக நான் இப்போ ஒருவனா எனக்கு வந்து கற்றுக்கிட்டேன். அப்புறம் வந்து வழிபோக்கில் ஒன்றா கற்றுக்கிட்டேன். நான் மிமிக்ரிலாம் எதுவும் பண்ணல. ஆரம்பத்தில் நான் வந்து பாகவதர் படம் பார்த்துட்டு இருந்தேன். நான் பாகவதர் படம் பார்க்கும்போது அவர் ஸ்லோவாக பேசுகிறத பார்த்து ஒரு காமெடியாக, சிவகவின்னு ஒரு படம், அதில் வந்து பேசுவார். ஒய்ஃப் வந்து காசுன்னு ரொம்ப பணத்தில் ரொம்ப பேயாக இருப்பாங்க. இவர் வந்து ஒரு யாத்திரையெல்லாம் போயிட்டு சாமியை சொல்லிக்கிட்டு அப்படியே கிருஷ்ணா முகுந்தா முராரேன்னு ஊருக்கெல்லாம் சுற்றிட்டு இருப்பார். அப்போ வந்துட்டு ஊருக்கு எல்லாம் வந்து யாத்திரையை போயிட்டு வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்தவுடனே, சுவாமி யாத்திரையெல்லாம் சென்று வந்தீர்களே, எனக்கு ஏதேனும் பொருள் வாங்கி வந்தீர்களா அப்படின்னோடனே பாகவதர் டென்ஷன் ஆகிட்டு, ரொம்ப சர்வகாலம் பொண்ணுட்டு புலம்புகிறாயே, என்னை விட பொன் பெரிதாக போய்விட்டதராம்பா. நான் சொல்வதை கேள், பணத்தின் மீது பற்று வைக்காதே, என் அப்பன் முருகனிடத்தில் பற்று வை. அதெல்லாம் முடியாது, எனக்கு பொன் தானே வேண்டும். உனக்கு பொன் தானே வேண்டும், எடுத்துக்கொள். பொன் 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 பொண்ணா கொண்டோம். இது வந்துட்டு என்ன பண்ண, ஒரு லவ்வர் வந்து பார்க்கில் வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பொண்ணோட அப்பா அவங்களுக்கு தெரிஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த விஷயத்தை வந்து எப்படி சொல்லுவார் பாகவதர்? அவர் வந்து அவர் லவ் பண்ணுறாரு, எப்படி சொல்லுவார் அவங்க போர்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்துருக்குறாங்க. ரொம்ப நாம் காதலிப்பது உன் தந்தைக்கு தெரிந்து விட்டது. உன் தந்தையின் அடியாட்கள் தடியுடன் வேகமாக ஓடி வருகிறார்கள். நாம் எப்படி தப்பிப்பது? நடந்து வந்து அடித்து விட்டார்கள். இப்படி சொல்றதுக்குள்ளே வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு இதாக நம்மளா வந்து கற்றுக்கிட்டது. இது ஞானம்.
அப்பா அம்மா வந்த ஒரு ஞானம். அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஒன்று இதில் ஒன்றா இதில் ஒன்று எழுதலாம் நடிக்கிறது இல்லை ஒன்றா மியூசிக் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டேன் நான். இதே கலைத்துறையில் வேறு எதுவும் எனக்கு தெரியாது.